தமிழ் தேசியம் தழைத்து நின்ற மண்ணில், தமிழ் தேசியம் பேசி அதனை காத்து கொண்டிருந்த மண்ணில் இப்போது ஒரு பேரினவாத கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சகோதர விழாவை கூட கொண்டாடுகிறார்கள். இது கருப்பு ஜூலை தினத்தில் பொதுவாக எல்லா தரப்புகள் தொடர்பாக விமர்சனங்கள் இந்த இடத்துல பாடம் படிப்பிக்க ஓடும் என்கிற மக்கள் முடிவெடுத்து தான் அந்த தேர்தலில் மக்கள் இப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குற வகையில் சிறந்த உதாரணமாக தையட்டியில் இருக்கக்கூடிய போராட்டத்தை காட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்களும் காணி உரிமையாளர்களும் மட்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 50க்கு தாண்டிய எண்ணிக்கையை அந்த இடத்துல காண முடியவில்லை. இது மக்கள் திரட்சியின்மை என்று தானே சொல்லப்படுகிறது. நாங்கள் போராடுகின்ற ஒரு அமைப்பு, நாங்கள் தான் அந்த இடத்துல போராடுறோம். போராட்டத்துக்கு வராத ஆக்கள்கிட்ட தானே இந்த கேள்வி கேட்கணும். இந்த மக்கள் நிறைய வலிகளை சுமந்திருக்கிறார்கள். இந்த வலிகளோடு தான் வாழுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருந்துவிட முடியாது. இன்றைக்கு தலைவர் இருந்தார், என்ன செய்திருப்பார்? இன்றைக்கு தேசிய தலைவர் இருந்தால் என்னத்தை செய்திருப்பார்? அதை நீங்கள் செய்யுங்களேன். அவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதை விட்டு போட்டு நீங்கள் அதை செய்யுங்களேன். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்களேன். வணக்கம், இது சக்கரவேகம். வார்த்தையை நாம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இணைந்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சர்வதேச ரீதியான நடவடிக்கைகள் நகர்வுகள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். இப்போது தமிழர் தாயகத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழலில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மண்பாறை போகிறது என்று சொல்லித்தான் எங்களுடையவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். என்றும் மண்பாறை போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்று சர்வதேசத்திடம் தீர்வு கேட்கிறோம். தீர்வுக்கான வரைவுகளை கோரிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழர் தாயகத்தினுடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. ஒன்று, தொல்லியல் ரீதியான அடையாளப்படுத்தல்கள் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாகவும் கிழக்கிலே வெறுகளிலே 10 இடங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அது மக்களுடைய பயிற்சியை காணி. அதே போல் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வனவள திணைக்களம் இருக்கிறது. வனவள திணைக்களம் எல்லைக்கற்களை போட்டுக்கொண்டு மக்களுடைய இடங்களை பிடிக்கிறது. இன்னொரு பக்கமாக துறைமுக அதிகார சபை மக்களுடைய இடங்களை பறித்து கொண்டிருக்கிறது. இதற்கான பதிலீடுகளை அல்லது தீர்வுகளை எப்படி தமிழ் மக்களுக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? அதுக்கு நாங்கள் முதல் கட்டமாக இந்த தவறான நடவடிக்கை எடுக்கிற இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குது. நாங்கள் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து நாங்கள் போராட்டங்களை நாங்கள் இதுக்கு முதல் நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். அந்த காணி பறிக்கிற நடவடிக்கைன்ற முக்கியமான நடவடிக்கை ஒன்று சர்வே பண்ணுறோம். அந்த சர்வே நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அதை எதிர்த்து அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அப்போ சட்ட ரீதியாக அவர்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு சில படிகள் இருக்குது தானே, அந்த படிகளை தொடர முடியாத ஒரு நிலைமையை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வாரோம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஒரு ப்ரிவென்டிவ் ஒரு தவறு நடக்கிறதை தடுக்கிற கோணத்தோடு எடுக்கிற முயற்சிகள். இந்த முயற்சிகளே நடக்கக்கூடாது. அதாவது அந்த அரசு தரப்பு இந்த தவறான முயற்சிகளையே கைவிடவும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழி இந்த அரசியல் தீர்வு. எங்களுடைய நிலப்பரப்பில் எங்களுடைய ஆட்சியுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க முடியாத ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவோம். அது சுயாட்சி. அதை நாங்கள் கோருகிறோம். இப்போ நாங்கள் அந்த நிலப்பாட்டை ஒரு மிக இறுக்கமான ஒரு நிலப்பாட்டாக வச்சிருக்கிறோம். ஒற்றையாட்சிக்குள்ளே, ஒற்றையாட்சி என்றால் சிங்கள பௌத்தர்களுடைய ஆட்சி நடைமுறையிலே அவர்களுடைய கையில் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும். ஏனென்றால் அவை 75% சனத்தொகை. அப்போ நாங்கள் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்கிற இடத்துல 75 மீறி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதால் தான் நடைமுறையில் சிங்கள பௌத்த ஒற்றையாட்சி என்றது சிங்கள பௌத்தர்களுடைய ஆட்சியாக கடந்த 76-77 வருஷமாக இருந்திருக்கு. ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் இது பெரும்பான்மை அடிப்படையில் உருவாக்குற ஒரு ஆட்சி முறையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சமஷ்டி ஆட்சி முறையை கேட்குறோம். அப்போ நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வடகிழக்கில் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துகிறோம். அப்போ அதை நாங்கள் விட்டு கொடுக்காத வகையில் நாங்கள் அதை அழுத்தி கேட்கணும். நாங்கள் அதை தேர்தல் காலத்தில் வாக்கெடுக்கிறதுக்கு பயன்படுத்தி போட்டு இப்போ அதுக்கு பிறகு கடந்த 38 வருஷமாக இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை, ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தையோ இல்லாட்டி போன ரணில் விக்ரமசிங்கன்ற காலத்தில் தயாரித்த ஏக்கியராஜ்ய சிங்களத்தில் ஏக்கியராஜ்யன்ற ஒற்றையாட்சி, ஏக்கியராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் வரைவித்தா
அது எப்படி வந்து எங்களுக்கு தீர்வாக இருக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறேன். அப்போ நாங்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. தேர்தலுக்கு வந்து வாக்கெடுக்கிறதுக்கு வந்து நல்ல நல்ல வடிவாக வந்து சமஸ்தி என்று சொல்கிறோம். தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து நாங்கள் 13ஆம் திருத்தத்தையும் ஏக்கிய ராஜ்யம் வந்து நாங்கள் அதோட வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு வகையில் வந்து அதோட இணைஞ்சு போகிறதுக்கு தயாரண்டா வந்து ஏன் தீர்வை கொடுப்பான்? ஏன் எங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைப்படுற சமஸ்தியை வந்து கொடுப்பான்? நாங்களே வந்து இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை ஏக்கிய ராஜ்யம் வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதோ ஒன்று செய்ய தயாரண்டு நாங்களே சொல்லி கொண்டு இருக்கிற இடத்துல வந்து ஏன் சிங்களவன் வந்து நாங்கள் விரும்பின உண்மையான தீர்வை வந்து கொடுக்குவோம். அப்போ நாங்களே தானே வந்து அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து இல்லாமல் செய்கிறோம். அது நடக்கக்கூடாது. அது நடந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்தும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்தும் இருக்கத்தான் போகுது. இருக்கிறது மட்டுமில்லை வந்து நாங்கள் வெறுமனே வந்து ஒரு ப்ரிவென்டிவாக வந்து அவன் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிற நேரத்தில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் 10-15 பேரை கொண்டு அங்கே போய் எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுக்கிறதா இருக்கும். சில வழியில் வந்து எங்களுக்கு தகவல் கிடைக்காமல் வந்து அவன் ஏதோ ஒன்று செய்ய முடிக்கிற நாங்கள் போக இல்லாத நிலைமை உருவாகினாங்க அவன் செய்து போட்டு போவான். அப்போ அந்த காணி வந்து அந்த நாளைக்கு வந்து அவன் பறிச்சு எடுப்பான். அப்போ எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இப்படி செய்ய போகிறோம்? இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். அதாவது கிழக்கிலே பானமுறை திலகம் சுதீரர் அமைச்சரவை பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலைமையிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். வடக்கிலே கல்கமோ சந்தாபதி தேரர் இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக யாழ்ப்பாணத்திலே நாகவிகார பிக்குவினுடைய நகர்வுகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் பிக்குகள் தான் வடக்கு கிழக்கே ஆட்சி செய்கிறார்களா என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. மக்கள் வயல் நிலங்களில் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை உங்களுக்கு தெரியும். குருந்தூர் மலையிலே விவசாயம் செய்த விவசாயிகள் அடைக்கப்பட்டார்கள். புல்மூட்டையிலே உழவு இயந்திரம் கொண்டு சென்றவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இப்படியாக நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறோமா அல்லது அவர்கள் வரவில்லை இவர்கள் வரவில்லை என்பதை தாண்டி இவர்கள் எல்லாம் தரப்புகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றுபடாதா என்ற ஒரு ஏக்கம் மக்களுக்கு இருக்கிறது. அந்த மக்களுக்கான ஏக்கத்துக்கு என்ன பதில் சொல்வது? அதைத்தான் நான் சொல்கிறேன் பிரியாங்கன். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்தும் பிரச்சனையாக்கி கொண்டு தான் வரோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை, அதை நாங்கள் செய்கிறோம். அது எங்களோட கடமை. நாங்கள் அதை கட்டாயம் செய்கிறோம். நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் பலமாக்கணும். நிச்சயமாக செய்ய வேண்டியது கடமை. கேட்குறேன். இப்போ நாங்கள் இப்படி செய்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சி வந்து இப்படி நடந்து கொள்ளுது. அதாவது இதில் எதிர்த்து நாங்கள் மக்களோட நின்று நாங்கள் இதை கையெட்டி மாதிரி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வரோம். ஆனால் 8 பேர் கொண்ட கட்சி இதை செய்யுதா? வடகிழக்க பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் இதை செய்யணும்? எத்தனை பேர் இந்த எதிர்ப்பை வந்தது தீவிரமாக முன்னெடுக்கிறோம்? நாங்கள் செய்கிறோம். எங்கட கட்சி உறுப்பினர்கள் தான் எல்லா இடத்துல வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சி, 8 பேர் கொண்ட கட்சி ஒன்றும் செய்யுது இல்லையே. அப்ப எப்படி நாங்கள் இதை தடுக்கிறோம்? குறிப்பாக இதை பற்றி மக்கள் யோசிக்கும். நிச்சயமாக இப்ப இதை நான் சுட்டி காட்டின உடனே வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து தமிழரசு கட்சியின் தலைவர் சேர சொல்லி வச்சு சொல்லுவார், இவர் அங்கே திட்டுறாரு. அப்ப உதயம் சொல்லாட்டி இப்ப திட்டுறது அப்பா தவறு நடக்க நானும் தவறு விடக்கூடும் முழங்க. அப்படி என்றால் யாரும் ஏதோ ஒன்று சுட்டி காட்டுத்தானே வேணும். இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க தானே, உங்களோட மனதுக்குள்ள வந்து நாங்கள் நடந்து கொள்றதுல வந்து ஒரு கேள்வி இருக்குண்டா நீங்கள் அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் அதை கேள்வியே கேட்க வேண்டாமல் அதை கேள்வி கேட்டாலே வந்து நீங்கள் எங்களை திட்டுறீங்களன்னு நான் பார்த்தா அதை எப்படி வந்து நான் ஒரு தவறை வந்து நான் திருத்த போகிறேன்? நான் என்ன விரும்பியா நாங்கள் தவறு செய்கிறேன் இல்லையே? ஒரு நிகழ்ச்சிரண்டா வேறு, நிகழ்ச்சிரல் இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோம் நிகழ்ச்சிரல் இல்லைன்னு. அப்படி என்றா வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்க அது எனக்கு தெரியாமல் தானே தவறு நடக்க, அதானே தவறுன்னு சொல்கிறோம். விஷயம் அது தவறுண்டு எங்களுக்கு மனதுக்கு வந்து படாத இடத்துல வந்து நாங்கள் அதை செய்கிற இடத்துல தான் அந்த தவறாக வருது. அப்போ நாங்கள் சுட்டி காட்டத்தான் எங்களுக்கு விளங்கும். ஓ இல்லை அவர் சொல்கிறதே நியாயம் இருக்குது. அப்போ நான் இப்படி நடந்து கொண்டதால் வந்து இது ஒரு பிரச்சனை உண்டு இங்கே இருக்கின்றதை வந்து விளங்கி கொண்டு நான் திருத்துவேன் இந்த நடவடிக்கையில். அதே சுட்டி காட்ட வேண்டாம்னு சொன்னால் அதை சுட்டி காட்டுறதே வந்து எங்களை திட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இங்கே போகிறது. அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களோட பக்கத்தில் இருந்து எங்களோட அறிவுக்கு எது சரியென்று படுதோ வந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். சில இடங்களிலே வந்து நாங்கள் கொஞ்சம் காரசாரமான வார்த்தை பிரயோகங்களை வந்து நாங்கள் இதுக்கு முதல் வந்து நாங்கள் பாவிச்சிருக்கலாம், பாவிச்சும் இருக்கிறோம்.
அவையும் எங்களை பற்றி வந்து பாவிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த கலாச்சாரங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்க பார்க்குறோம். அப்படிங்க சொல்கிறேன். ஏனென்றால் இதில் தமிழரசு கட்சியையோ வேறு எவரையோ வந்து எதிரி கூட்டத்தில் வந்து நிறுத்தி போட்டு அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்றால் மட்டும்தான் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு வந்து பாராளுமன்றத்தில் காட்டலாம். விளங்க சொல்கிறேன். அப்போ அதை விளங்கி கொண்டபடியால் வந்து நாங்கள் மேக்சிமம் வந்து இந்த ஒரு எல்லையை மீறி வந்து வார்த்தை பிரியோகங்களை வந்து பயன்படுத்துகிற வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வரோம். ஏன்னா எங்களோட நோக்கம் வந்து எதிரி கூட்டில் நிறுத்துறது இல்லை. இதுக்கு முதல் வந்து எங்களுக்கு இருந்த ஆதங்கம் என்னென்றால் தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அறுதி பெரும்பான்மை ஆணை இருக்கவும் அவர்கள் இதை சரியாக வந்து கையாள இல்லைன்றது ஒரு கோபம் தான் எங்கள்கிட்ட இருந்தது. இன்றைக்கு அதுவும் இல்லை. நாங்கள் அதை சுட்டி காட்டி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையும் இல்லை. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து உண்டா வேலை செய்வோம். வேலை செய்யாட்டி அறுதி பெரும்பான்மையை தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு காட்டுகிறார். அப்போ அதை விளங்கி கொண்டு தான் நாங்கள் ஒரு பக்குவமாக வந்து இந்த விஷயங்களை வந்து கையாள பார்க்குறோம். இப்போ அதையும் கூட அதை கையாளுறது கூட எடுக்கிற முயற்சியில கூட வந்து அவங்க அதை வந்து திட்டுறோம், விமர்சிக்கிறோம், அழிக்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே பார்ப்போம். சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சி மக்களுடைய எல்லா போராட்டங்களிலும் பங்கு பெற்றுகிறது என்று சொல்லி. தமிழரசு கட்சிக்கு ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள், அவர்கள் செய்யவில்லை. இதை தாண்டி வடக்கு கிழக்கிலே ஜேவிபிக்கு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் யாழ்ப்பாணத்திலே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் தழைத்து நின்ற மண்ணில், தமிழ் தேசியம் பேசி அதனை காத்து கொண்டிருந்த மண்ணில் இப்போது ஒரு பேரினவாத கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சகோதர விழாவை கூட கொண்டாடுகிறார்கள் கருப்பு ஜூலை தினத்திலே. இதற்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கொள்வது? மக்களுடைய தவறா அல்லது அரசியல் தரப்புகளுடைய தவறா? பொறுப்பு என்று நாங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த கருத்தை வந்து அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுன்றது வந்து ஒரு பாரிய பிரச்சனை. அது நான் நினைக்கிறேன் மக்களும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகள் தொடர்பாக வந்து அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் நாங்கள் தேர்தல் ஏமாத்திரம் உண்டு. அதில் உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னையை சேர்த்து கொண்டது தான் எங்களுக்கு இருக்கிற கவலை. நாங்கள் அப்படி ஏமாற்ற இல்லை. ஆனால் மட்டத்தரப்புகள் தொடர்பாக எங்களை பற்றி அவை முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்றால் வந்து நாங்கள் ஒன்றுக்கும் இணைஞ்சு போகிறதுக்கு வந்து நாங்கள் தயாரில்லை. அப்போ நாங்கள் அந்த இணைஞ்சு போகிறதுக்கு தயாரில்லைன்ற விஷயத்தை வந்து நாங்கள் திருத்தி வந்து நாங்கள் முயற்சியில் எடுக்கிறோம். அதுதான் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து நாங்கள் தமிழரசு கட்சியை வரவணைச்சு டிடிஎன்ஏ வரவணைச்சு நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிற முயற்சியை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். ஏனென்றால் எங்கள் தொடர்பாக வந்து மக்களுக்கு இருந்த விமர்சனம் வந்து நாங்கள் அந்த பொது முயற்சிகளுக்கு வந்து இணங்குறது இல்லை. அப்போ எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரதான பிரச்சனை வந்து கொள்கையில் விட்டு கொடுக்க இயலாது. அப்போ நாங்கள் அந்த ஒற்றையாட்சி நிராகரிப்பும் சமஷ்டி என்ற விஷயத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறோம், அதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டையாக மையப்படுத்தி நாங்கள் இந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்குரிய முயற்சியை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். அதே மாதிரி பொறுப்புக்கூறலை வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற அந்த விஷயங்களை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மெட்ட தரப்புகள் அது இல்லையே. மெட்ட தரப்புகள் வந்து ஒன்றே தேர்தல் காலத்தில் சொல்கிற இன்னொன்றை செய்கிறன்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு எதிராக இந்த விமர்சனம். ஆனால் பொதுவாக எல்லா தரப்புகள் தொடர்பாக வந்து விமர்சனங்கள் இருந்த இடத்துல வந்து பாடம் படிப்பிக்க ஓடும் என்று எங்களோட மக்கள் முடிவெடுத்து தான் அந்த தேர்தலில் வந்து மக்கள் இப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குற வகையில் வந்து வாக்களித்தது. ஆனால் அது மக்களுக்கு வந்து விளங்கிட்டது வந்து அது தாங்கள் அப்படி பாடம் படிப்பிக்கணும்ன்ற கோணத்தில் வந்து செய்த விடயம் இன்றைக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டையே கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றதை விளங்கி கொண்டு தான் 6 மாதத்துக்கு பிறகு நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து மக்கள் தமிழ் தேசிய பாரம்பரிய கட்சிகளுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வாக்கு ஆணையை வந்து கொடுத்திருக்கு. இப்போ மக்கள் தங்களோட பக்கத்திலிருந்து செய்த தவறாக வந்து கருதப்பட்ட விஷயத்தை திருத்தறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு காட்டியும் இருக்கிறோம். இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த மக்களுடைய அந்த ஆதங்கத்தை விளங்கி கொண்டு மக்கள் அந்த தேசியத்தோட உறுதியாக இருக்கிறதாக வந்து நிரூபிச்சும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கட்சிகள் வந்து இனி அதை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் எங்கட பக்கத்திலிருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒன்றுபட வேணும் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள பார்க்குறோம். அதுக்கு ஒத்துழைப்பு வர வேணுமே. நாங்கள் விரும்புகிறோம். அதை டிடிஎன்ஏ வந்து விரும்புகிறதாக காட்டியிருக்கு.
அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழரசு கட்சி இதுக்கு வராட்டி வந்து அந்த ஒட்டுமை வரப்போறது இல்லை, அந்த அறுதி பெரும்பான்மை வரப்போறது இல்லை. நிச்சயமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்கு தமிழர்களுடைய ஒற்றுமை என்பதும் தமிழ் அரசியல் தரப்புகளுடைய ஒற்றுமையும் மிக முக்கியமானது. அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய மிக பிரதானமான தரப்புகளில் நீங்களும் ஒருவர். அதே மாதிரி தமிழரசு கட்சியும் அந்த நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக பேச்சுகள் இடம்பெறுகிறது என்று சொல்கிறோம். காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய இருப்பையும் அதனுடைய ஒற்றுமையும். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது மக்கள் அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. திரட்சி அரசியலை அல்லது மக்கள் திரட்சியை இந்த அரசியல் தரப்புகள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணமாக தையட்டியில் இருக்கக்கூடிய போராட்டத்தை காட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்களும் காணி உரிமையாளர்களும் மட்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 50க்கு தாண்டிய எண்ணிக்கையை அந்த இடத்திலே காண முடியவில்லை. இது மக்கள் திரட்சியின்மை என்று தானே சொல்லப்படுகிறது. இந்த தவறுகளை அல்லது நாங்கள் இழந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை எப்படி சீர் செய்வது? நாங்கள் போராடுகின்ற ஒரு அமைப்பு, நாங்கள் தான் அந்த இடத்துல வந்து போராடுறோம். போராட்டத்துக்கு வராத ஆக்கள்கிட்ட தானே இந்த கேள்வி கேட்கணும். நிச்சயமாக நீங்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்களே, நீங்கள் இந்த விடயத்தில் ஈடுபடுகிறீர்கள், தையட்டியிலே தொடர்ச்சியாக போராடி வருகிறீர்கள். அப்படியாக இருந்தால் நீங்கள் மக்களை அழைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு ஒரு திரட்சியை காட்ட வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு. அந்த இடத்திலே வராதவர்கள், அந்த போராட்டங்களில் ஈடுபடாதவர்கள் அந்த திரட்சியை காட்ட முடியாது இல்லையா? நீங்கள் சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் துரதிர்ஷ்டம் வந்து அந்த தையட்டி விவகாரத்தில் வந்து பலர் வந்து அதே அந்த விடயத்தில் வந்து ஒரு கணிசமான ஒரு மக்கள் திரட்சியை வந்து காட்ட விரும்புகிறார்கள் இல்லை. அதை தடுக்கிற வகையில் தான் ஒரு சிலர் வந்து நடந்து கொள்கிறார்கள். அது தங்களுடைய அரசியல் பின்னோக்கங்களுக்காக இருக்கிறதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, தையட்டி என்ற ஒரு விவகாரம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வந்து நாங்கள் சேரலாம், அரசியல் தீர்வு சம்பந்தமாக வந்து நாங்கள் சேரலாம். அவ்வளோ சொல்கிறேன். இப்போ நாங்கள் அதை நோக்கி போவோம். இது தையட்டி என்ற விவகாரம் சில வழியில் வந்து இப்போ நடைமுறையில் இப்போ இருக்கிற பிரச்சனைண்டா தையட்டி வந்து முன்னணின்ற அந்த மாதிரி வந்து பார்க்கப்படுறோம். அப்போ நாங்கள் சில வழியில் நாங்கள் ஒரு யதார்த்தமும் இருக்குது தானே. இப்போ மாற்றுக் கட்சிக்காரர் வந்து சில வழியில் வந்து அதை பலப்படுத்தினால் வந்து முன்னணிக்குத்தான் அந்த பேர் போகும், அந்த வெற்றி முன்னணிக்கு தான் போகும்ன்றதுக்காக வந்து அதை விரும்புகிறாங்க இல்லைன்னு சொல்லுவோம். சரி, அதை ஒரு பக்கம் விடுவோம், தையட்டுன்ற விஷயத்தை ஒரு பக்கம். மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் அப்படி நாங்களாகத்தான் எல்லாம் செய்கிறோம்ன்ற மாதிரி காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் எல்லாரும் வந்து அரவணைச்சு செய்கிறதுக்குரிய முயற்சி வந்து நாங்கள் செய்வோம். அதை செய்கிறதுக்குத்தான் நாங்கள் அந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தை வச்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்தினோம். அவ்வளோங்க சொல்கிறேன். இப்போ அது தொடரும். பொறுப்புக்கூறல் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போயே ஆகணும் என்ற அடிப்படையிலே ஒரு முழுமையான ஒரு அணிதிரட்டல் உண்டு. நாங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு ஊடகங்களும் வந்து முழுமையான ஆதரவை கொடுக்க வேணும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்திற்காக, எங்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கமாக இருந்தால் அதில் நாங்கள் முன்னிற்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் தயாராக இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, தமிழ் தேசிய தரப்பை ஒன்றுபட்டு வழி நடத்துவதற்கு அல்லது தலைமை தாங்கி வழி நடத்துவதற்கு யார் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. நான் தலைமை தாங்குவதா, நீ தலைமை தாங்குவதா, ஒரு கூட்டை இணைத்து கொண்டால் நான் பெரிதா நீ பெரிதா, இது காலங்காலமாக இருக்கக்கூடிய விடயம். இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கூட்டுருவாக்கத்தை செய்கிறது என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் களையப்பட வேண்டும். அதில் முதலாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாண அரசியல் செய்கிறது அல்லது வடக்கு மைய அரசியலை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. நேற்றும் கூட சாணக்கியன் கருப்பு ஜூலை நினைவு தின நிகழ்விலே பேசியிருக்கிற போது ஒரு குடாநாட்டு கட்சி எங்களை விமர்சிக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல மக்களுடைய வாக்களிப்பும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் யாழ்ப்பாணத்திற்கு வெளியே, அதாவது வடமாகாணத்திற்கு வெளியே அல்லது யாழ்ப்பாணத்திற்கு வெளியே சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான வாக்கு விழவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இது களையப்படுமா? அது களைய வேணும். அதில் வந்து நாங்கள் தீவிரமாக வேலை செய்யணும். அந்த விமர்சனம் இப்போதைக்கு இருக்கிற நிலையில் வந்து அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தானே வேணும். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இன்றைக்கு யதார்த்தமாக வந்து நாங்கள் பலமாக இருக்கிற வந்து யாழ்ப்பாணத்தில், ஆனால் அது வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போகணும். அது எங்களுடைய ஒரு குறை. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நாங்களும் எங்களுடைய பொறுப்பாளர் எல்லாரோடையும் வந்து நாங்கள் கதைக்கு இந்த விஷயம் பேசப்பட்டும் இருக்குது.
நாங்கள் தீவிரமாக வந்து மற்ற மாவட்டங்களில் வந்து எங்களோட கட்டமைப்புகளை வந்து நாங்கள் பலப்படுத்துவோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் அதை சொல்கிறத வந்து அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக வந்து எங்களை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்கிறார். ஆனால் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவை நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களும் பொறுப்பாளரோட கதைக்க நாங்கள் தெளிவாக சொல்கிற விஷயம், தமிழ் தேசிய அரங்கில் இது நாங்கள் சொல்கிறோம், எங்களோட உறுப்பினர்கள் சொல்கிற விஷயம், தமிழ் தேசிய அரங்கில் நேர்மையாக பயணிக்கிற ஒரு தரப்பு நாங்கள் தான் உண்மையிலே இந்த கொள்கை ரீதியான, அதாவது ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஷ்டி தீர்வை வலியுறுத்துறதில் வந்து மிக இறுக்கமாகவும் நேர்மையாகவும் பயணிக்கிறோம். அப்போ நாங்கள் பலப்படாட்டி, நாங்கள் பலமாக எல்லா முழு தமிழர் தாயத்திலும் வந்து நாங்கள் பலமான ஒரு அமைப்பாக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளாட்டி இந்த தேசிய நிலப்பாடு வந்து முன்னுக்கு போக போகிறது இல்லை. அப்போ நாங்கள் உண்மையிலே தமிழ் தேசியத்தை விரும்புகிற ஒரு தரப்பாக இருந்தால் நாங்கள் எங்கே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் வந்து அந்த பலவீனங்களை விளங்கி கொண்டு அதை பலப்படுத்த வேண்டிய தேவை, ஒரு பொறுப்பு எங்களிடம் இருக்குது. நிச்சயமாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை, இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக தையட்டியிலே போராடி வருகிறது. தையட்டியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக திருகோணமலையுடைய வெறுகல் பிரதேசத்திலே மலைநீலியம்மன் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, கல்லடியிலே. அங்கே இந்த மலைநீலியம்மன் ஆலயம் எரிக்கப்பட்டது. அம்பாள் மலைநீலியம்மன் வீதியிலே கடத்தப்பட்டிருக்கிறார். இப்போது அங்கே பப்பவாத ராஜமகாவிகாரை இருக்கிறது. அங்கெல்லாம் ஏன் இந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்கள், தமிழ் மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்றவர்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கைவிட்ட நிலையிலே வீதியிலே அம்பாள் கடத்தப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எங்களோட உறுப்பினர்கள் வந்து அந்த இடத்துக்கு சென்றிருந்தார்கள். அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களோட வந்து தங்கள் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார். நாங்கள் அதில் போக இல்லை என்று சொல்ல முடியாது. மாறாக வந்து தொடர்ச்சியான ஒரு ஈடுபாட்டை காட்ட முடியாது. அதை செய்விக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக வந்து நாங்கள் ஒரு சில, இப்போ என்ன சொல்கிறது, தையட்டி விஷயத்திலையும் வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொடுக்கணும் பிரியங்கன். அப்போ அந்த வகையில் வந்து இந்த மெட்ட இடங்கள்லையும் கூட விசேஷமாக கிழக்கில் வந்து நெருக்கடிகள் கூட, வடக்குக்கும் விட கிழக்கில் வந்து நெருக்கடிகள் கூட. இப்படியான விஷயங்களை வந்து என்னடா 3 சமூகங்கள் அங்கே இருக்குது, விசேஷமாக சிங்கள மக்களும் வந்து அங்கே பெரிய அளவில் இருக்கிறபடியாக வந்து அந்த நெருக்கடிகள் கூட. அப்போ அதில் நிவர்த்தி செய்கிறதுக்குரிய அந்த அடிப்படை வசதிகளை வந்து நாங்கள் செய்து கொடுத்தால் மட்டும்தான் அது தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு நாள் வந்து போய் போராடுற ஒரு விஷயமா இருக்கும். அது அவசரமாக வந்து நாங்கள் செய்யலாம். அப்போ அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், வந்து அதுக்குரிய நிதிகளை வந்து சேர்க்கணும். அதை உறுதிப்படுத்தி தான் நாங்கள் அந்த விவகாரத்தை வந்து நாங்கள் அறிவிக்கணும். இல்லாட்டி அறிவிச்சு போட்டு பின்ன அதை தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போயிடாமல் அது ஒரு தோல்வியாக ஒரு தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்துகிற மாதிரியும் நிலைமை உருவாகும். ஆகவே நாங்கள் அதை தவிர்த்து கொள்றதுக்கு வந்து நாங்கள் எங்களால் செய்ய வேண்டிய அந்த அத்திவார வேலைகளை வந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதை தொடர்பாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். மக்கள் தான் அதில் வந்து முன்னுக்கு இருக்கணும். நாங்கள் ஒரு அமைப்பண்ட வகையில்ங்கிற கடமை அதில் வந்து எங்கட பங்களிப்பை செய்கிறது. ஆனால் மக்கள் இதில் வந்து ஆனால் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக மக்களை அணி திரட்ட வேண்டிய பொறுப்பு அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், மக்கள் வரவும், மக்களை வர பண்ணுறதுக்குரிய வேலையை செய்வோம். மக்கள் வருகின்ற பொழுது வந்து மக்களுக்கு உருப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் வந்து தீர்த்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவோம். அதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம். ஆனால் அது கட்டாயம் நடக்கும். நிச்சயமாக தமிழ் மக்கள் எழுச்சியை வெளிக்காட்டாத மக்கள் அல்ல. கடந்த காலங்களில் ஒரு தலைமையின் கீழாக மிகப்பெரிய எழுச்சிகளை வெளிக்காட்டியவர்கள். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு மாற்று என்பதை தாண்டி தமிழ் மக்கள் இந்த வெற்றிடங்களை உணரச் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தமிழ் மக்கள் தங்களுடைய நிலப்பகுதியிலே சுதந்திரமாக வாழ வேண்டும், நிம்மதியான ஒரு மூச்சை விட வேண்டும். வடக்கு கிழக்கு என்கின்ற ஒருங்கிணைந்த தமிழர் தாயகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் நாங்கள் இப்படியான அரசியலை எல்லாம் பேசிக்கொள்கிறோம். சர்வதேச ரீதியாக தீர்வை கேட்கிறோம். இலங்கை அரசு இப்படி செய்கிறது, அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றுதான் பேசிக்கொள்கிறோம். எங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகித்தவர்கள், எங்களுக்காக தங்களுடைய இளமையை, எங்களுடைய மண்ணுக்காக போராடி தங்களுடைய இளமை காலத்தை எங்களுக்காக தந்தவர்கள், அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. அவர்களுடைய பொருளாதாரம் நலிவடைந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள்.
அதே நேரம் புலத்திலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. தேசிய தலைவருக்கு நினைவேந்தல் செய்கிறோம், விளக்கேற்றுகிறோம் என்ற ஒரு கூட்டம், இன்னும் ஒரு பக்கமாக துவாரகாவுக்காக நிதி சேகரிக்கிறோம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆக இங்கு உண்மையாக போராடிய மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஏன் இந்த மக்களுக்காக போராடினோம் என்ற மனநிலைக்கு கூட அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த நகர்வுகளை எல்லாம் எப்படி மாற்றப் போகிறோம்? தேசிய தலைவருக்கு நினைவேந்தல் செய்ய வேண்டியதனுடைய கட்டாயம் என்ன இப்போதைக்கு? என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சொன்னது 100% உண்மை. போராளிகளுக்குரிய தேவைகள் வந்து நிறைய இருக்குது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் அது அவர்களுடைய அரசியல் நிலப்பாடுகள் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த கடமைக்காகத்தான் அவர்கள் ஒரு கஷ்டமான நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்குது. அவே உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான். நிச்சயமாக ஐபிசி தமிழ் கடந்த காலங்களில் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. உறவு பாலமூடாக தொடர்ச்சியாக முன்னாள் போராளிகள், அதே போல் பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களை தேடி சென்று அவர்களுக்கு உரிய முழுமையான வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆனால் ஐபிசி தமிழுக்கு கிடைத்த பெயர் உதவி அரசியல் செய்கிறது என்று சொல்லி அதில் எப்படியாக இருக்கிறதோ தெரியாது. எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட நாங்களும் ஆரம்பத்தில் வந்து நாங்களும் அதை செய்த நாங்கள் இந்த கடைசியில் வந்து அது நாங்கள் அதை செய்வதன் ஊடாக வந்து அரசியல் லாபம் பெற பார்க்குறோம், அப்படி பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நான் சொல்ல வரேன் என்றால், இப்போ இது ஒரு நபர்கள் வந்து தனித்தனியாக வந்து செய்கிறத விட்டு நாங்கள் ஒரு உண்மையிலே வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், போராளிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்களோட பிரச்சனையும் வந்து மற்ற வேறு மக்களும் இருக்கிறோம். இப்போ இதில் நடக்கிறது என்னென்றால், நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து போர் முடிஞ்ச கையோடு வந்து நாங்கள் ஒரு முல்லைத்தீவில் வந்து முள்ளியவளையில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் உதவியில் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதே தொடர்புக்கு வந்து தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து எங்களுக்கு அறிவிச்சது. அப்போ நாங்கள் கொண்டு போய் அந்த உதவியில் கொடுத்தோம். கொடுத்த இடத்துல வந்து அயல் வீட்டில் இருக்கிற பலர் வந்து எங்களோட வந்து காய்ச்சி வந்து தங்களோட வீடுகளுக்கு மறைச்சொல்லி கேட்டார். அந்த இடத்துக்கு போக அதே பாதிப்போட வந்து அயல் வீட்டுக்காரரும் இருக்கிறான். ஆனால் அவைக்கு தொடர்பு இல்லை, அவைக்கு வெளிநாட்டில் இருக்கிற விவரம் இல்லை. அப்போ அவைண்ட பிரச்சனை வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருந்த வீட்டுக்காரருக்கு வந்து ஏதோ ஒரு வாயில வந்து தொடர்பு இருக்கு. அவே எங்கள்கிட்ட வந்து கேட்டது மட்டும் இல்லை, வேறு 2-3 பேர்கிட்டையும் வந்து கேட்டது. அந்த நாங்கள் உதவியை கொண்டு போய் கொடுத்த குடும்பத்துக்கு வந்து 3 தரப்பிலேருந்து உதவி எடுத்தாலும் வந்து அவைக்கு தேவை உண்மையிலே இன்னும் ஒரு 10 இடங்கள்ல இருந்து பெற வேணும். அவைக்கு உண்மையிலே அவன் தேவையை பூர்த்தி செய்கிறதாக இருந்தால் இன்னும் ஒரு 10 இடங்கள்ல இருந்து காசை பெற்றால் மட்டும்தான் அவன் உண்மையான தேவையை வந்து பூர்த்தி அடையும். எனக்கு உரிமை இருக்கா அவைக்கு வந்து 3ஓட இல்லாட்டி 1ஓட மட்டுப்படுத்துறது? அதே மாதிரி அயல் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு உதவியும் பெறாமல் இருக்கிறத வந்து நியாயப்படுத்தலாமா? இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் எப்படி வந்து நாங்கள் அதை கையாளுறோம்? ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு டேட்டா பேங்க் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் விடயங்கள் சம்பந்தமாக பெற்று அந்த வரக்கூடிய உதவிகளை வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்து அதை கோஆர்டினேட் பண்ணுற கோணத்தில் வந்து நாங்கள் ஒரு கட்டமைப்பை வந்து நாங்கள் உருவாக்கவே கூடாது மட்டும்தான் செய்யலாம். இப்போ இது நாங்கள் உணர்ந்தது வந்து 2010ஆம் ஆண்டு. இந்த சம்பவம் நான் உங்களுக்கு குறிப்பிடுற இந்த சம்பவம் 2010ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வெளியில் போகிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நாங்கள் சொல்கிறோம் என்றால் வந்து இந்த உதவியில் கொடுக்கத்தான் வேணும். ஒவ்வொரு தனிநபரும் வந்து ஏதோ ஒரு வகையில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதையாவது நடக்கட்டும், அதில் நாங்கள் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஐபிசி செய்கிறத கட்டாயம் செய்வோம், வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்கா என்றதை பற்றியும் நாங்கள் யோசிக்கணும். அப்போ இந்த உணர்வு இருக்கிறவர்கள் சரிதானே, இந்த உதவி செய்கிறவோடும் ஏதோ நாங்கள் சும்மா இப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறவர்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் இதை தீர்க்கலாம். அது என்னுடைய கருத்து, எங்களோட அமைப்பினுடைய கருத்து, அதுதான் எங்களோட அனுபவம். நிச்சயமாக அந்த ஒன்றிணைவு என்பது தமிழினத்திற்கு ஒரு முயல் கொம்பாக இருக்கிறது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இந்த மக்கள் நிறைய வலிகளை சுமந்திருக்கிறார்கள், இந்த வலிகளோடு தான் வாழுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருந்துவிட முடியாது. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். இப்போது புலத்திலே நான் குறிப்பிட்டது போல தேசிய தலைவருக்கு நினைவேந்தல் என்று ஒரு கூட்டம்.
இன்னும் ஒரு பக்கமாக துவாரகாவுக்காக நிதி சேகரிப்பதாக ஒரு கூட்டம். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் உங்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது என்று சொன்னால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலும் தமிழர்களுடைய போராட்ட வரலாறு தொடர்பாகவும் அதிக அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீர்கள். தொடர்ச்சியான அது தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த விடயங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? என்ற கருத்து 2009க்கு பிறகு துரதிர்ஷ்டவசமாக புலம்பெயர்ந்த மக்கள் மட்டத்தில் 2009க்கு முதல் இயக்க கட்டமைப்பு தான் பலமாக இருந்தது. வேறு கட்டமைப்புகளும் இருந்தால் ஆனால் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தாத கட்டமைப்புகள். இயக்க கட்டமைப்பை திட்டமிட்டு முறிக்கணும், உடைக்கணும், சிதற வைக்கணும் என்ற அடிப்படையில் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சிகள் தான் இந்த அனைத்தும். அதன் தொடர்ச்சி தான் இது அனைத்தும். ஆகவே இதை நாங்கள் விளங்கி கொள்ள போயிருப்போம். எங்களோட பக்கத்திலையும் தாயகத்தில் கூட ஒரு விமர்சனம் இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சது. அந்த உடைவாட கணிசமான பிரிவுகள் ஏற்பட்டு இன்றைக்கு கூட்டமைப்பு 10 பிரிஞ்சு போய் நிற்குது. சரி, இப்போ இதில் நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் வெளியில் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் ஒற்றையாட்சியை ஏற்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் போருக்கு பிறகு முடிவெடுத்தது. இப்போ நாங்கள் அதுக்கு இணங்க முடியாது. இப்போ நாங்கள் வெளியில் வரோம். ஆனால் வெளியில் வந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கக்கூடிய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தீர்வை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எல்லாரும் அரவணைச்சு அந்த நிலப்பாட்டை வலியுறுத்துறதுக்கு மீண்டும் வலியுறுத்துறதுக்கு நாங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் நாங்கள் போயிருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பங்களிப்பை தீவிரமாக செய்திருக்கிறோம். தமிழ் மக்கள் பேரவே ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் செய்திருக்கிறோம், எழுக தமிழை செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அதைத்தான் செய்கிறோம். உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு ஒரு அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத இடத்துல சபையில் உருவாக்குறதுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி தான் நாங்கள் செய்கிறோம். அவ்வளோங்க சொல்கிறேன். இது நடக்கணும். இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். மெட்ட விஷயங்களில் காட்டி நாங்கள் பிரிகிறத என்ன பொறுத்தவரை அது இன்னும் 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 எங்களை பலவீனப்படுத்தும். கொள்கை ரீதியாக இன்றைக்கு செய்ய வேண்டியது இந்த லட்சியத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் அந்த உயிர் கொடுத்த அந்த விடயம் வீண் போகாமல் தக்க வைக்கிறதா இருந்தால் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி தயவு செய்து நீங்கள் ஒன்றிணையுங்கோ. அதுதான் தேவை. தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதை வச்சுக்கொண்டு வேறு வேறு விஷயங்களை வச்சுக்கொண்டு பிரச்சனைப்படுத்துறது என்ன பொறுத்தவரை அர்த்தம் இல்லை. இன்றைக்கு தலைவர் இருந்தார் என்ன செய்திருப்பார்? இன்றைக்கு தேசிய தலைவர் இருந்தார் இருந்தால் என்னத்தை செய்திருப்பார்? அதை நீங்கள் செய்யுங்களேன். அவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதை விட்டு போட்டு நீங்கள் அதை செய்யுங்களேன். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்களேன். நான் அதை மட்டும்தான் சொல்லலாம். எனக்கு தெரியா தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு தெரியா. ஆனால் உதப்பட்டி நாங்கள் யோசித்தால், உதப்பட்டி தான் நாங்கள் யோசித்தால் உண்மையிலே செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமே. அதுதான் நான் சொல்லக்கூடிய பதில். எனக்கு உண்மையை தெரிஞ்சிருந்தால் அது வேறு, எனக்கு தெரியா. அப்ப நான் எப்படி சொல்லாம ஆனால் நான் ஒன்று தெரியும். தேசிய தலைவர் இருந்திருந்தாராக இருந்தால், இன்றைக்கு அவர் தலைமைத்துவத்தை கொடுக்கிறதாக இருந்தால், வெளிப்படையாக இயங்குகிற ஒரு நிலைமை இருந்திருந்தால் அவர் இதுதான் செய்திருப்பார் என்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் செய்ய ஓடும். அதுதான் எங்களோட கடமையாக இருக்கணும். இந்த ஒற்றையாட்சியை முற்றுமுழுதாக நிராகரித்து ஒற்றையாட்சியை வலியுறுத்துறவர்களை ஓரங்கட்டி ஒரு சமஷ்டி தீர்வை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய எங்களோட தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வை பெறுவதற்கு நாங்கள் அந்த முயற்சி எடுக்கணும். அப்படி செய்ய இல்லாட்டி நாங்கள் மாற்று வழியை தேடணும். எங்களோட தேசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு மாற்று வழியை தேடணும். அதைத்தான் எங்களோட பாதையாக இருக்கணும். அதுதான் எங்களோட நிலப்பாடாக இருக்கணும். அதைத்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
அதை செய்யாமல் வேறு விஷயங்களை வச்சு கொண்டு வந்து நாங்கள் இன்னும் வந்து பிரச்சனை உருவாக்குறது வந்து என்ன பொறுத்தவரை வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பிரியங்கன் வந்து இந்த நிலப்பாட்டை வலியுறுத்தி இந்த தேவைகளை முன்வைச்சு யார் யார் ஒன்றிணைக்கலாமோ வந்து அவர்களை வந்து ஒன்றிணைச்சு அது யாராக இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறது தயார் இந்த நிலப்பாட்டோடு. ஆனால் ஆக்கள் அதுக்கு வராட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். மற்ற நிலப்பாடுகளை என்ன பொறுத்தவரை வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. 13ஆம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்கிற எல்லாம் பம்மாத்து. அது இன்னும் ஒரு 35-40 வருஷத்துக்கு வந்து நீங்கள் தமிழருக்கு ஒரு தீர்வும் இல்லாமல் வந்து சும்மா இப்போ இருக்கிற அதே நிலைக்கும் விட மோசமான நிலைக்கு கொண்டு போகிறது தான் உதவி செய்ய போகுது. அதே மாதிரி தலைவர் இருக்கிற தலைவர் இல்லைன்ற விஷயங்களை வச்சு கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயம். தேசிய தலைவர் காட்டின பாதையை வந்து நீங்கள் பின்பற்றுங்களேன். அதை செய்கிறாங்களோ எத்தனை பேர் செய்கிறாங்க நான் கேட்குறேன். எத்தனை பேர் செய்கிறாங்க? எத்தனை பேர் அந்த நிலப்பாட்டில் இருக்கிறாங்க? அதான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். நிச்சயமாக உங்களுடைய ஆதங்கங்கள், உங்களுடைய கேள்விகள் நியாயமானவையாக இருக்கிறது. இப்போதைய அந்த கேள்விகளுக்கான பதில் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக தான் தமிழர் தரப்பில் இருக்கிறது. ஒரு நினைவேந்தலை கூட ஒன்றாக ஒற்றுமையாக செய்ய முடியாத நிலைமையில் தமிழர் தரப்பு இருக்கிறது என்ற மிக வேதனையான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம். இறுதியாக ஒரு கேள்வி. முருகையா கோமகன் கடந்த சக்கரவேகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அக்கறையினமாக இருக்கிறார்கள் அல்லது ஆக்கப்பூர்வமாக எந்த விதமான ஒத்துழைப்புகளை நல்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் அதை தொடர்பாக நினைக்கிறீர்கள்? நான் அந்த குற்றச்சாட்டோட வந்து எங்களை பற்றி அவர் எய்திருக்கிறார்ன்றா வந்து நான் அந்த குற்றச்சாட்டோட வந்து நான் இணங்க மாட்டேன். நாங்கள் தீவிரமாக வந்து அந்த நிலப்பாட்டை வந்து வலியுறுத்தி கொண்டு தான் வரோம். பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் செய்து கொண்டு வரோம். நான் நீதி அமைச்சனுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலே வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். ஆலோசனை குழுவில் வந்து பாராளுமன்ற குழுவில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன். அதே போன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டியிலேயும் வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த அரசியல் கைதிகள் அனைவரும் வந்து விடுவிக்க வேண்டும் என்ற விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். மற்ற பிடிஏ வந்து நீக்கப்பட வேணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். அதில் அந்த குற்றச்சாட்டோட வந்து நான் இணங்க மாட்டேன். ஆனால் கோமகன் அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் சேர்ந்து இந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேணும். நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறதால வந்து அது என்னுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய முயற்சியாக தான் இருக்குது. ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக அது இல்லை. ஆகவே அந்த நிலைமையை எல்லாத்துக்கும் வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஒரு புரிந்துணர்வு வாரது தான் மிக முக்கியம். நாங்கள் அதே செய்யாமல் வந்து தனித்தனியாக நின்று வந்து சும்மா ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் அவருடைய ஆதங்கம் வந்து நான் ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அது ஒரு தனித்தனி விஷயங்கள், ஒரு சும்மா கடமைக்கு செய்கிற மாதிரி வந்து அவர் சிலவரை யோசிக்கலாம். சரிண்ணே. அது அப்படி அவருக்கு தெரிகிறதுக்கான காரணம் வந்து 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு அரங்கில் வெறுமனே ஒரு ஆள் வந்து இதை வலியுறுத்தி வந்து என்ன செய்யலாம் அப்படிங்க சொல்கிறேன். அப்போ அது ஒட்டுமொத்தமாக பார்க்குற இடத்துல வந்து ஒரு பெரும்பெற்றமாக வந்து அவருக்கு தெரியுது. அதுக்காக வந்து எங்களையும் சேர்த்து வந்த அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது தவறுன்றதான் என்னுடைய கருத்து வந்து. ஆனால் நாங்கள் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்ததாக இருந்தால், ஒரு புரிந்துணர்வு கொள்கை ரீதியான ஒரு புரிந்துணர்வுக்கு வரக்கூடியதாக இருந்தால் இது அனைத்தும் வந்து தீர்க்கப்படும் என்றதுதான் என்னுடைய கருத்து. கணிசமான அழுத்தங்களை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அது கட்டாயம் உருவாக்கும். கோமகன் அவர்கள் மட்டுமில்லை, வேறு தரப்புகளும் கூட வந்து அரசியல் கைதிகளுடைய விவகாரங்களை வந்து அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து முன்னெடுக்கின்ற பட்சத்திலே, காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் வந்து முன்னெடுக்கின்ற பட்சத்திலே நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு ஆதரவை நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள் என்ற வகையிலே நாங்கள் செய்கிறதாக இருந்தால்
என்ன பொறுத்தவரை வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்தே ஆகணும். இல்லாட்டி வந்து எங்களை பிரிச்சால் வாங்க. நிச்சயமாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். தமிழர்களுடைய சர்வதேச தீர்வு தொடர்பான ஒரு முயற்சிகள், அதேபோல் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைய நாளும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிற இந்த விடயங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் செலுத்தப்பட வேண்டியது. இந்த இனம் வலிகளோடு வாழுவது, இந்த மக்களினுடைய வலிகள் களையப்பட வேண்டும், மக்களுடைய தேவைகள் தீர்க்கப்பட வேண்டும். தமிழர்கள் ஒரு இனமாக விடுதலை வேண்டி பயணிக்கின்ற அந்த இலக்கு நோக்கி நகர வேண்டிய தேவையும் கட்டமைப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தொடரட்டும். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.